சேலம் சூரமங்கலத்தில் வயதான தம்பதியை கொன்றுவிட்டு தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற வட மாநில இளைஞரை 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்து நகையை மீட்டுள்ளார்கள். வயதான தம்பதியை நோட்டமிட்டு கொன்றவரின் பின்னணி என்ன? சேலம் மாநகரில் உள்ள சூரமங்கலம் அருகே உள்ளது ஜாகிர் அம்மாபாளையம். இந்த பகுதியில் உள்ள பாரதி நகரை சேர்ந்த 70 வயதான பாஸ்கரன், இவரது மனைவி வித்யா. இந்த தம்பதிக்கு தினேஷ், வாசுதேவன் என்ற 2 மகன்கள் உள்ளார்கள். 2 மகன்களுக்குமே திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். பாஸ்கரன் தனது வீட்டின் முன்பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக மளிகை கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் நேற்று மதிய உணவு சாப்பிடுவதற்காக வீட்டின் முன்பகுதியில் உள்ள மளிகை கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பாஸ்கரன். கணவர் பாஸ்கரனுக்கு மனைவி உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் மர்ம நபர் நுழைந்துள்ளார். அப்போது சாப்பாட்டு கையுடன் எழுந்த பாஸ்கரனை சரமாரியாக அந்த மர்ம நபர் சுத்தியலால் தாக்கியுள்ளார். இதனால் அதிர்ந்து போன அவரது மனைவி வித்யா தாக்குதலை தடுக்க முயன்றபோது அவரையும் கொலை வெறியுடன் அந்த மர்ம நபர் தாக்கியுள்ளார். கணவன் மனைவி அலறல் சத்தமிட அவர்கள் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் தப்பிவிட்டார். சத்தம் கேட்டு ஓடிச் சென்ற அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வித்யா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். பாஸ்கரன் துடிதுடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மகன்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்களை பார்த்து கதறி துடித்தனர். இதையடுத்து 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை நடந்த வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தார்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்து குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர். அதில் கொலையாளி அதே பகுதியில் வசிக்கும் பீகாரை சேர்ந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியான 35 வயது சந்தோஷ் என்பது தெரியவந்தது. சம்பவம் நடந்த வீட்டின் அருகே சுமார் 300 அடி தூரத்தில் வசித்து வரும் சந்தோஷை அவரது வீட்டில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். சந்தோஷ் பீகாரிலிருந்து சேலம் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். சுமார் 10 ஆண்டுகளாக அம்மாபாளையம் பகுதியில் மனைவி லக்ஷ்மியுடன் வசித்து வருகிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் உள்ளனர். இவருடைய மாமனார் சுனில்குமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிலிருந்து சேலம் வந்து இங்கேயே தங்கி வசித்து வருகிறார். மேலும் அவர் அதிமுகவிலும் இருந்து வருகிறார். இவருடைய மகள் லக்ஷ்மியை தான் கொலையாளி சந்தோஷ் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். சந்தோஷ் டைல்ஸ் ஒட்டும் வேலைக்கு சென்று வந்த நிலையில் தன் வீட்டின் அருகே உள்ள மளிகை கடைக்கு சென்று பொருள் வாங்கி வரும்போது பாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி வித்யா ஆகியோர் கழுத்தில் தங்கச் செயின் அணிந்திருப்பதை பார்த்துள்ளார். அதனை கொள்ளையடிக்க திட்டமிட்டவர் கடந்த 1 வாரமாக நோட்டமிட்டு வந்துள்ளார். நேற்று பிற்பகலில் வீட்டிற்குள் நுழைந்த சந்தோஷ் கணவன் மனைவி இருவரையும் சுத்தியலால் தலையில் ஓங்கி அடைத்து கொலை செய்துவிட்டு நகையை பறித்துச் சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தோஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 10.25 சவரன் நகையை பறிமுதல் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் மீது கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சம்பவம் நடந்த 5 மணி நேரத்தில் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு பீகாரை சேர்ந்த கொலையாளியை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 10.25 சவரன் நகையை பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினரை மர்ம கும்பல் படுகொலை செய்து நகைகளை கொள்ளையடித்தனர். இதேபோல் சில மாதங்களுக்கு முன்னர் பல்லடம் பகுதியில் தாய், தந்தை, மகன் ஆகிய 3 கொல்லப்பட்டார்கள். இதில் கொலையாளிகள் சிக்காத நிலையில் சேலத்தில் இரட்டை கொலை நடந்த 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து நகையை சேலம் போலீசார் மீட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
கைதான சந்தோஷுக்கு ஈரோடு பல்லடம் கொலையில் தொடர்பு உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.